வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு நம்பவே முடியாத உண்மை சம்பவம். 17ஆம் நூற்றாண்டுல நடந்த ஒரு பெரிய எரிமலை சீற்றத்திலிருந்து நம்பிக்கை எப்படி ஒரு உயிரை காப்பாத்துச்சுங்கிற ஒரு அதிசயமான கதை இது. யோசிச்சு பாருங்க, வருஷம் 1631. ஒரு பெரிய நகரம் மொத்தமா அழிய போற நிலைமையில இருக்கு. அவங்களோட ஒரே நம்பிக்கை ஒரு அற்புதம் நடந்தா மட்டும்தான் உண்டு. சரி, முதல்ல இந்த பேரழிவு எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். அதுதான் நெருப்பு நதியின் சீற்றம். அதாவது வெசூவியஸ் எரிமலையிலிருந்து ஒரு நெருப்பு ஆறு, உருகிப்போன பாறை குழம்பு, ஒரு கொதிக்கிற நதி மாதிரி பொங்கி வருது. அது போற வழியில இருக்கிற எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிக்கிட்டே டொரேட்டல் கிரக்கோங்கிற நகரத்தை நோக்கி வேகமா பாயுது. ஆனா இந்த நெருப்பு ஆறு எங்கிருந்து வருது? இந்த பயங்கரத்துக்கெல்லாம் காரணமான அந்த எரிமலையை பத்தி இப்ப கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுதாங்க அந்த வெசுவியூஸ், நேபிள்ஸ் நாட்டுல இருக்கிற ஒரு நெருப்பு மலை. அதோட உச்சி பாத்தீங்கன்னா பாதாள மாதிரி ஒரு பெரிய பிளவோட இருக்கு. அந்த பிளவுல இருந்து என்னெல்லாம் வெளியே வரும் தெரியுமா? கருகருன்னு புகை, தீப்பொறிகள், சில நேரங்கள்ல உருகிப்போன பாறைகள், கந்தகம், திரவ உலோகங்கள்னு எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு குழம்பா பெருக்கெடுத்து கிராமங்களையும் நகரங்களையும் அப்படியே மூர்க்கடிச்சிடும். இப்படி ஒரு பயங்கரமான சூழல்ல தப்பிக்க முயற்சி பண்ற ஒரு பெண்ணோட வாழ்க்கையில ஒரு பெரிய சிக்கல் வருது. அவங்க பேரு கமி. அந்த நெருப்பு வெள்ளம் தங்களை நோக்கி வர்றத பார்த்து பயந்து போய் தன்னோட மருமக சூசைய தூக்கிக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. உயிரை காப்பாத்திக்கணும், அது ஒண்ணுதான் அவங்க நோக்கம். அவங்க கடற்கரையை நோக்கி ஓடுறாங்க. ஆனா பாருங்க, அவங்க போற வழிய அந்த நெருப்பு ஆறே மறிச்சிடுது. என்ன பண்றதுனே தெரியல. வேற வழியே இல்லாம குழந்தைய அங்கிருந்த ஒரு பெரிய பாறை மேல வச்சுட்டு முதல்ல தன்னை காப்பாத்திக்க அவங்க கீழே குதிச்சிடுறாங்க. 20 அடி யோசிச்சு பாருங்க. அந்த பாறையோட உயரம் கிட்டத்தட்ட 20 அடி. கண்ணு முன்னாடி நெருப்பாறு கொதிக்குது, கீழே 20 அடி பள்ளம். அந்த விரக்தியான நொடியில அவங்க எடுத்த முடிவு எவ்வளோ ஒரு கஷ்டமானதா இருந்திருக்கும். ஆனா இங்கதான் இந்த கதையில ஒரு பெரிய திருப்பம். நம்பிக்கையால நடந்த ஒரு அற்புதம். குழந்தை தனியா பாறை மேல இருக்கு, இவங்க கீழே இருக்காங்க. இந்த கையேறு நிலையில அடுத்தவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தன் மருமகனை பிரிஞ்ச துயரத்துல அவங்க கதறி அழறாங்க. ஆனா அதே நேரம் புனித சூசையப்பர் மேல இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோட மனமுருகி வேண்டிக்கிறாங்க. அப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. புனித சூசையப்பரே நேர்ல தோன்றி அந்த பாறை மேல இருந்த குழந்தைய மெதுவா தூக்கிட்டு வந்து கமிகிட்ட பத்திரமா ஒப்படைச்சாருன்னு அந்த வரலாற்று பதிவு சொல்லுது. சரி, இந்த ஆச்சரியமான சம்பவத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பாப்போம். அதாவது ரொம்ப பெரிய கஷ்டங்களும் ஆபத்துகளும் நம்மள சூழும்போது நாம கொஞ்சம் கூட அசையாத விசுவாசத்தோடவும் உறுதியான நம்பிக்கையோடவும் வேண்டிக்கிட்டா புனித சூசையப்பர் நம்மள ஒருபோதும் கைவிட மாட்டார். இதுதான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்ற முக்கியமான செய்தி. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழுப்புது. இது மாதிரி ஒரு பெரிய பேரழிவோட நடுவுல நிக்கும்போது நம்பிக்கைங்கிறது உங்களுக்கு எதை கொடுக்கும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.